கருப்பட்டி பவுடர் பனைத்தொழில் செய்யக்கூடியவங்க தெரிஞ்சவங்க இங்கே இருக்கிறாங்க. நம்ம அவங்கள்ட்ட கொடுத்து சாப்பிட வச்சு கருப்பட்டி பவுடர் எப்படி இருக்குன்னு அவங்களோட அபிப்பிராயத்தை கேட்க போகிறோம். அக்கா, அண்ணே, அண்ணே, ஐயா நல்லா இருக்கீங்களா? அக்கா, ஓலை முடையிறீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஆமா, வட்டி முடையிடலாக்கா? கருப்பட்டிலாம் காய்ச்சாச்சா? குறைஞ்சிருச்சா? இந்த கருப்பட்டி நான் ஒரு இது இப்போ பவுடர் மாதிரி ரெடி பண்ணி விற்பனை பண்றோம். நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கை காட்டுங்க, உட்கார்ந்து எடுத்துக்கலாம், சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கா? சுக்கு ஏலக்காய் போட்டா இதுலயும் டேஸ்டா இருக்குல்ல? சுக்கு ஏலக்காய் போடல, இது வெறும் கருப்பட்டி தான். ஆமா, சாப்பிடுங்க. கருப்பட்டியோட அந்த டேஸ்ட் அப்படியே தெரியுதாங்க? நல்லா இருக்கு. சீனி மாதிரி சொர சொரப்புன்னு இருக்குல்ல? இப்போ இது காஃபிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். கரண்டி நம்ம இந்த சீனி போட்டு கலக்குறோம், ஹார்லிக்ஸ் போட்டு கலக்குறோம் நம்ம. அதே மாதிரி இருக்குல்ல? கருப்பட்டி டேஸ்ட் தெரியுதா? கருப்பட்டி டேஸ்ட் இருக்கு, ஆனா நல்லா மனமாவும் இருக்கு, வாயில போடையுமே நல்லா இருக்கு. ஓலைப்பெட்டி இதெல்லாம் ஏற்கனவே முடஞ்சு வச்சிருக்குதா? சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. உங்க பக்கத்துல வந்து கை காட்டுங்க. நல்லா வாய்க்கில் போட்டுக்கங்க. எப்படியா இருக்கு? என்னது இது? என்ன மாதிரி இருக்கு? கருப்பட்டி மாதிரி தான் இருக்கா? கருப்பட்டியே தான். கருப்பட்டியே இது போல சின்ன சின்ன துகள் மாதிரி மாத்திருக்கோம். இது டேஸ்ட் எப்படியா இருக்கு? நல்லா இருக்கு. என்னது இது? கருப்பட்டியே தான். இப்ப சாப்பிட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, எப்படி சாப்பிடலாம். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. மனமா இருக்கா? மனம் இருக்கா? மனமா இருக்கு. சீனி சாப்பிடறதோட இது சாப்பிட நல்லது, உடம்புக்கும் நல்லது. நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. இந்த விடுதியில கருப்பட்டி தயாரிக்கக்கூடிய இடம். அவங்களோட இவங்க ஐயா தான் பனை தொழில் ஏறுறவங்க. 67 வயதுலையும் இவங்களோட வயதை விட கூடுதலான ஆட்கள் நிறைய பாரம்பரியமா நீண்ட காலமா பனை ஏறி பதநீர் இறக்கி கருப்பட்டி தயாரிக்கக்கூடியவங்க எங்க சுற்றுவட்டாரத்தில் நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. ஐயாவுக்கு வயது 67. இப்போ இவங்களுக்கு நம்ம இந்த கருப்பட்டி பவுடரை கொண்டு வந்து சாப்பிட கொடுத்துருக்குறோம். ஏன்னா இதில் வேற ஏதாவது கலப்படம் இருந்தாலுமே அந்த டேஸ்ட் காட்டி கொடுத்துரும். ஒரிஜினலான கருப்பட்டி, அதில் செஞ்ச கருப்பட்டி பவுடர், கருப்பட்டி தயாரிக்கக்கூடிய பனைமரம் ஏறக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக சாப்பிட்டு அதை தெரிஞ்சுக்கிடுவாங்க எப்படி இருக்கு, அதோட உண்மை தன்மையை சொல்லிடுவாங்க. அதனால தான் நம்ம இந்த கருப்பட்டி பவுடரை நிறைய பனைமர தொழிலாளர்கள்ட்ட சாப்பிட கொடுத்து அவங்களோட அபிப்பிராயத்தை நிறைய வீடியோ பதிவுகளை கேட்டு பதிவு பண்ணுறேன். எதற்காக அப்படின்னா, வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த கருப்பட்டியோட தரம் எப்படி இருக்கு, உண்மையான கருப்பட்டி தானா, வேற எதுவும் கலப்படமானதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும். அப்படின்னு தெரியாத நபர்கள்ட்ட கொடுத்து நான் சாப்பிட கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்கறத விட, கருப்பட்டி தயாரிக்கக்கூடிய பனைமர தொழிலாளர்கள்ட்ட நம்மளோட தயாரிப்பு கருப்பட்டி பவுடரை கொடுக்கும்போது ஈஸியாக அவங்க அடையாளமாக கண்டுபிடிச்சி அந்த டேஸ்ட்டை அவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க. இதுல வேற எதுவும் கலப்படம் மாதிரி தெரியுதா இல்ல எப்படியா? இல்ல கலப்படம் இல்லை, நல்ல ஒரிஜினல் மாதிரி ஒரிஜினலா இருக்கு. சாப்பிட்டாலே சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெரிய ஆளுகளுக்கு கொடுக்கலாம், வயசான ஆளுகளுக்கு, சுகர் நோய் இதில் காப்பி போட்டு எல்லாம் செய்யலாம். நல்லது, பயப்பட வேண்டிய கருப்பட்டியில் யூஸ் பண்றது. நம்ம பேருங்க? பேர் தங்கராஜ். உங்களுக்கு நல்ல கருப்பட்டி பவுடர் உங்கள் வீட்டு தேவைக்கு, உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு, உங்கள் வீட்டில் சர்க்கரை நோயாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் தைரியமாக இதை சின்ன சின்ன அளவு, குறைவான அளவு இனிப்பாக இதை எடுத்துக்கிடலாம். டீ காஃபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா
இதே குவாலிட்டி மட்டும் தான் மாறாமல் கடைசி வரைக்கும் கொடுப்போம். சாயல்வுட் ஜெகனோட நல்ல கருப்பட்டி பவுடர் வடிவில் நம்ம தயாரித்து கொடுக்குறோம்.